எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜமால் முகமது சாபிமான். இந்த பதிவு எதை பற்றி இருக்க போகுதுன்னா, சிவன் என்ற கடவுளுக்கும் விஷ்ணு என்ற கடவுளின் மறு உருவமாக வந்த மோகினிக்கும் பிறந்த குழந்தையா இருக்கக்கூடிய மணிகண்டன் என்கின்ற சுவாமி ஐயப்பன் பற்றிய வரலாறும் 18 படிகள் உணர்த்த வரக்கூடிய தத்துவமும், சுவாமி ஐயப்பன் பிறந்த காலகட்டங்கள்ல இந்த நிலப்பரப்புல மற்ற பகுதிகளில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை பற்றியும் தான் இதை பேச போகுது. இந்த பதிவை நீங்க முழுமையா கேட்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்கள் மனதிற்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். அதனால நீங்க இந்த பதிவை முழுமையா பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அது மட்டும் பத்தாது, உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நீங்களும் லைக் பண்ணுங்க. இது டைம் பாஸ், உங்களுக்கான தேடல். சாமி ஐயப்பனை பார்க்கணும்னு நினைச்சோம்னா சபரிமலைக்கு தான் போகணும்னு சொல்லக்கூடியது எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் தெரியும். அதுவும் குறிப்பா கார்த்திகை மாதத்துல மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி பயணிக்கக்கூடிய அந்த பயணம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சபரிமலைன்னு சொன்னாலே 18 படிகளும் நிச்சயமா ஒரு மிக பெரும் சிறப்பு வாய்ந்ததா தான் எல்லா பக்தர்களும் கருதி அதை கடக்கிறதுக்கான முயற்சியை சரியான முறையில செய்வாங்க. ஆனா இந்த 18 படிகளை கடக்கக்கூடிய நேரத்துல தனி மனிதன் சிந்தித்து சீர்படுத்த வேண்டிய சிந்தனை தாக்கத்தை மட்டும் சாமி ஐயப்பன் மேல வச்சிருக்கக்கூடிய பக்தியினால பெரும்பான்மையான பக்தர்கள் மறந்துடுறாங்க. இந்த 18 படிகள் சொல்ல வரக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியத சிந்திக்க வேண்டியது இந்த பயணத்தினுடைய முதன்மையான நோக்கமா இருக்குது. காரணம், இந்த இருமுடியினுடைய அந்த பயணத்தினுடைய சிறப்பை இந்த 18 தன்மைகள் நம்மை விட்டு அகலணும், தேவையானதை சேர்த்துக்கணும், தேவையற்றதை விட்டுறணும்னு சொல்லக்கூடியதுதான் கான்செப்டா இருந்துட்டு இருக்கு. இந்த 18 படிகளை கடந்து நம்ம ஐயப்பனை பார்க்கக்கூடிய நேரத்துல நாம ஒரு முழு மனிதனா இருக்கணும்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பயணத்தினுடைய நோக்கமா இருக்கு. அதாவது முதல் படியை கடக்கக்கூடிய நேரத்துல ஒரு தனி மனிதனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய காமம்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை அவன் கலைந்து விட்டான். 2வது படியை கடக்கக்கூடிய நேரத்துல குரோதம், அந்த குரோதம்னு சொல்லக்கூடிய அந்த கோபம் ஒரு மனுஷனுக்கு உள்ளாடி இருந்துன்னா அது தன்னையும் அழிக்கும், தன்னை சுற்றி இருக்கவங்களையும் பலகீனப்படுத்திடும் சொல்லதுனால அதையும் விட்டு ஒழியணும். 3வது பாத்தீங்கன்னா லோகம், அதாவது பேராசை என்னைக்குமே பெரிய நஷ்டமா முடிஞ்சிடும். அதனால பேராசைன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடிய நேரத்துல அதுக்கு கிட்டே போகாம அதை விட்டு ஒழியணும் சொல்லிதான் 3வது படியை கடக்கணும். 4வது படியை கடக்கக்கூடிய நேரத்துல மோகம் என்ற எண்ணம் நம்ம உடம்ப விட்டு மொத்தமா அகலணும். 5வதா முக்கியமானது மதம், அதாவது ஒரு மதம் கொண்ட யானை மதம் பிடிக்கக்கூடிய நேரத்துல மூர்க்கத்தனமா பிறருடைய உடைமைகளை அடிச்சு சேதப்படுத்துறத மாதிரி தனி மனிதன்கிட்ட மூர்க்கத்தனமான எண்ணம் வரக்கூடிய நேரத்துல மற்றவர்களுடைய உடைமைகளை அடிச்சு உடைக்கக்கூடிய அந்த தன்மைகளை மொத்தமா விட்டு ஒழியணும்னு சொல்லிதான் இந்த 5வது படி சொல்லுது. அப்போ 1ல இருந்து 5வது படியை நீங்க கடக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை விடணும்னு சொல்லக்கூடியதுதான் இதுல முதன்மையா இருக்கு. 6வதா பாத்தீங்கன்னா மாத்சரியம் நம்மை விட்டு மாறணும். அதாவது பொறாமை குணம்னு சொல்லக்கூடியது சுத்தமா நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துன்னா அதை விட்டுறணும். அதாவது நான் இப்படி இருக்கேன், அவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லக்கூடிய அந்த ஏக்கமான எண்ணங்கள் நம்மளை விட்டு அகன்றணும். அடுத்தது 7வது படியில நீங்க கால் வச்சீங்கன்னா டம்பம்னு சொல்லக்கூடிய தன்மை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அதாவது தப்புகழ்ச்சி பண்ணக்கூடிய எண்ணம் இருந்தாலும் அதை களைஞ்சு விட்டுருங்க. அப்புறம் 8வது படியில கால் வைக்கக்கூடிய நேரத்துல அகங்காரம், அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா உன்னை வாழவே விடாது, அதனால அந்த குணத்தையும் நீ என்ன செய்து களைஞ்சு உன்னை விட்டு மாற்றி விட்டுரு அப்படின்னு சொல்றது. 9வது படியில நீங்க கால் வைக்கக்கூடிய நேரத்துல சாத்விக குணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு ஆளுக்கு செய்யக்கூடிய செயல்கள்ல நீங்க கவனத்தை கொள்ளணும். அப்படின்னு மனசுக்குள்ள மேல பிடிக்காம இருந்தாலும் அவங்க உதவின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியில நம்மளுடைய விருப்ப வெறுப்பை காட்டக்கூடாது, மனசை நிறைஞ்சு அவங்களுக்கு செய்யணும். அதுதான் அந்த சாத்வீக தன்மை நமக்குள்ள இருக்கு. 10வதா பாத்தீங்கன்னா ராசசம்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு செயலை செய்யறோம், ஆனா அந்த செயல்ல அகங்காரம் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலைமை பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குதுன்னா, நான் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரத்தோடு இந்த வேலைகளை நீ செய்யக்கூடாது. நீ எல்லா மக்களை மாதிரி நீனும் ஒரு நபர் தான், உன்னுடைய பதவி தான் தலைவரே தவிர நீ அதுக்காக எந்த விதமான அகங்காரத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாத. அப்படி அந்த அகங்கார எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீ விட்டு ஒழிஞ்சிடுன்னு சொல்லிதான் அந்த 10வது படி சொல்லுது. 11வது படியில கால் வைக்கக்கூடிய நேரத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய தமசம்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை விட்டு ஒழியணும். அதாவது அற்ப புத்திகள் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த அற்ப புத்திய ஒரேடியா இல்லாம ஆக்கிரணும். 12வது படியில நீங்க கால் வைக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு உள்ளாடி ஞானம்னு சொல்லக்கூடியது வந்திருக்கும். அதாவது இந்த பூமியில மனிதர்களால் நடத்தப்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும்
அதே மாதிரி மனித ரூபத்துல வரக்கூடிய எல்லா கடவுள் தன்மை உள்ள நபர்களும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு சக்தி தான் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு வரும். அதாவது எல்லாமே அவன் ஒருவனுடைய செயல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை நமக்குள்ள வரணும். 13வது படியில நம்ம கால் வைக்கிறோம்னா, நம்ம கிட்ட அந்த அஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை விட்டு ஒழிஞ்சிடும். அதாவது ஒரு கருத்தை நாம எந்த வித பகுப்பாய்வும் செய்யாம அல்லது பகுத்தறிவும் செய்யாம அதை அப்படியே நம்பி அதுதான் சரின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை தான் அஞ்ஞானம்னு சொல்லுது. அதாவது மூட நம்பிக்கைன்னு கூட நம்ம இதை எடுத்துக்கிடலாம். பகுத்தறியாம நம்ம அப்படியே காலங்காலமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மூட பழக்க வழக்கங்களை என்ன செய்துக்கிடணும், விட்டு ஒழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அஞ்ஞானம் அப்படின்னு. 14, 15, 16, 17 கண், காது, மூக்கு, நாக்கு இந்த தன்மைகள்ல நாம கவனிச்சு எதையுமே நம்ம செய்யணும். அதாவது ஒரு பார்வையை பார்க்கதா இருந்தாலும் சரி, ஒரு செய்தியை கேட்கதா இருந்தாலும் சரி, அல்லது ஒன்ன நீங்க முகர்றதா இருந்தாலும் சரி, நம்ம வாயால சொல்றதா இருந்தாலும் சரி, இதை சரியான முறையில செய்து நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய நேரத்துல தான் நமக்குள்ள கடவுளுடைய தன்மை நமக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை இந்த படிகளை கடக்கக்கூடிய நேரத்துல நமக்குள்ள ஏற்படும். இறுதியா 18 படியா கடந்து போய் நம்ம மேல போகக்கூடிய நேரத்துல இங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பற்றிய ஒரு புரிதல் நமக்குள்ள வரணும். அதாவது எது நல்ல தன்மைகள், எது கெட்ட அரக்கன் அரக்கினுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவை எடுக்கக்கூடிய திறன் நமக்குள்ள ஏற்படணும். அதே மாதிரி கடவுள் எதற்காக பூமியில அவதரிச்சாங்க, அவங்கள இயக்குறது யாருன்னு சொல்லக்கூடிய சிந்தனையும் வரணும். அது வரதா இருந்தா 18 படியை கடந்து அந்த சாமி ஐயப்பனை பார்க்கறதுக்காக மேல நிற்கும். என்ன தெரியணும்னா, இந்த சபரிமலையினுடைய வரலாறை பத்தி பேசக்கூடிய நேரத்துல இதற்கு உறுதுணையா இருந்த பந்தல் அரசாட்சியை பற்றி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லி இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். 18 படிகளை கடந்து சாமி ஐயப்பனை பக்தர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சபரிமலை கோயில் அங்க வருவதற்கு காரணமா இருந்த பந்தல அரசாட்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. என்ன காரணம்னா, இந்த அரசாட்சி வர காரணமா இருந்தது அலாவுதீன் கில்ஜியும் அவனுடைய படை தளபதியா இருந்த மாலிக் கபூர் தான் சொன்ன ஆச்சரியமா தானே இருக்குது. ஆச்சரியத்திற்கு முக்கியமான காரணம் யாருன்னா பாண்டிய மன்னர்கள் தான். என்ன காரணம்னா, தமிழகத்துல பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி நடைபெற்று இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கட்டத்துல யார் அரசனா ஆகணும்னு சொல்லக்கூடியதுல ஒரு 3 பாண்டிய மன்னர்களுக்கு இடையே போட்டி ஏற்படுது. இந்த போட்டியில தான் ஒரு பாண்டிய மன்னர் அலாவுதீன் கில்ஜியினுடைய உதவியை தேடி போறான். கில்ஜி அங்க இருந்த தன்னுடைய படை தளபதியா இருந்த மாலிக் கபூரை தென் தமிழகத்தை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க, மற்ற பாண்டிய மன்னர்களை எதிர்த்து போட்டியிட்டு இவங்களுக்கு அந்த மன்னர் பதவியை வாங்கி கொடுக்கறதுக்காக. இந்த மாலிக் கபூர் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அலாவுதீன் கில்ஜி இதற்கு முன்னாடி குஜராத்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சியை கைப்பற்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போய் அங்க கைப்பற்றக்கூடிய நேரத்துல அங்க அரசனுடைய மனைவியா இருந்த கமலா தேவின்னு சொல்லக்கூடிய அரசியையும் அவங்க கூட இருந்த பணிப்பெண்ணையும் கைது பண்ணி டெல்லிக்கு கொண்டு வராங்க. டெல்லிக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அலாவுதீன் கில்ஜி அந்த கமலா தேவியை பார்த்து அவங்கள திருமணம் முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்றான்னா, கூட இந்த பணிப்பெண்ணான அந்த பணிப்பெண்ணுக்கு மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருது. இந்த பெண் பணிப்பெண்ணுக்கு பேரை மாலிக் கபூர்னு சொல்லி மாற்றி என்ன பண்றான்னா அவங்க கூடாலே வச்சிருக்கிறான். மாலிக் கபூர் யாருன்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்துல அது ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று பதிவுகள்ல பதியப்பட்டிருக்குது. ஆனா அந்த நேரத்துல அங்க இருந்த அந்த மத சம்பந்தப்பட்டவங்க இதை கடுமையா எதிர்க்கிறாங்க. இது கொள்கைக்கு முரணானது. ஆனா எதையும் கேட்கக்கூடிய கண்டிஷன்ல அலாவுதீன் கில்ஜி கிடையாது. அந்த மாலிக் கபூருக்கு பதவியை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவனை தொடர்ந்து அவங்க கூடாலே வச்சிட்டு இருக்கான். ஆனா மாலிக் கபூர் தன்னுடைய திறமையால என்ன பண்றாப்லன்னா, குறுகிய காலத்துல 10,000 படை வீரர்களை தலைமை தாங்கக்கூடிய மிகப்பெரிய படை தளபதியா மாறுறாங்க. அவருடைய காலகட்டங்கள்ல பல போர்கள்ல வெற்றி பெற்று அலாவுதீன் கில்ஜிக்கு மணிமகுடத்தை சூட்டிட்டே இருக்கிறாப்புல. இந்த படை தளபதியை தான் இப்போ தென் தமிழகத்தை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. இவர் இங்க வரக்கூடிய நேரத்துல இந்த பாண்டிய மன்னர்களுக்கு இந்த மாலிக் கபூருடைய சண்டை போடுறதுக்கு முடியாம என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து இடம் பெயர்ந்து கேரளா பக்கம் போறாங்க. இப்படி கேரளா பக்கம் போனா இந்த பாண்டிய மன்னர்களுடைய வம்சத்துல இருந்து வந்தவங்க தான் பந்தல் அரசாட்சியை கிபி 909 ஆரம்பிக்கிறாங்க. இந்த 909 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பந்தல் அரசாட்சியானது 1820 காலகட்டம் வரைக்கும் கேரளா மண்ணுல அரசாட்சியை நடத்தி இருந்திருக்குது. 1820 தான் இது திருவாங்கூர் சமஸ்தானத்தோட ஒன்றிணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் திருவாங்கூர் சமஸ்தானமே இந்த ஆட்சியை கொண்டு போயிருக்காங்க. இந்த காலகட்டங்கள்ல தான் அந்த அரசாட்சியில ஒரு மன்னருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தனால கடவுள்கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு நாள் ஒரு வேட்டைக்கு காட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல காட்டுல ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, கழுத்துல மணி கட்டப்பட்ட ஒரு ஆண் குழந்தைய பார்த்திருக்காரு.
சரி கடவுள் தான் நமக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சு வளர்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கு அந்த அரசியும் சம்மதிக்காங்க. 2 பேரும் அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்குறாங்க. இந்த குழந்தை இதுல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஆரம்பத்துல சொன்ன சிவன் அண்ட் விஷ்ணு இணைப்புல தான் இந்த மணிகண்டன் சொல்லக்கூடிய குழந்தை. என்ன காரணம்னா, அதே காலகட்டங்கள்ல இங்க இருந்த ரிஷிகளை அரக்கி மகிஷன் சொல்லக்கூடிய அரக்கி தொடர்ந்து துன்புறுத்திட்டு வந்துட்டே இருந்தான். அவளை அழிக்கிறதுக்காக தான் மணிகண்டனை இறைவன் அந்த காட்டுல கொண்டு போட்டுட்டு போயிருக்காப்லன்னு தான் அந்த வரலாறு சொல்லுது. அப்படி காட்டுல போடப்பட்ட அந்த குழந்தையை தான் இந்த மன்னன் அந்த அரசி எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்த அரசியும் தாய்மை அடைகிறாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தையை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. கூட இருந்த நயவஞ்சங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து இந்த அரசியை நயவஞ்ச கருத்துக்களை சொல்லி 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 என்ன பண்றாங்கன்னா, இப்போ நீங்க மணிகண்டன் எடுத்து வளர்த்திட்டு இருக்கீங்க, அவங்க உங்க பிள்ளை இல்லை, இது உங்க வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு அரச பதவி கிடைக்காம போயிடும், அவன் இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நயவஞ்ச கருத்துக்களை அரசிட்ட சொல்றாங்க. அரசினுடைய மூளையும் மாறுது. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, இல்லாத வைத்த வலிக்காக எனக்கு புலிப்பால் வேணும்னு சொல்லி மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புறாங்க. காட்டுக்கு போன மணிகண்டன் என்ன பண்றாப்புலன்னா, அந்த அரக்கியை சந்திக்கிறாப்புல. அந்த அரக்கியை அங்க கொலை பண்றாங்க. கொலை பண்ண உடனே அங்க தேவர்களும் ரிஷிகளும் மணிகண்டனை புலகாகிதம் அதாவது புகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்திரன் சொல்லக்கூடியவங்க என்ன பண்றாருன்னா, புலி ரூபத்துல மணிகண்டன்கிட்ட அவரு மணிகண்டன் அந்த புலிக்கு மேல ஏறி அதை நேரா என்ன செய்றாங்கன்னா, அந்த அரசை நோக்கி போறாங்க. இதை பார்த்த அரசிக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து மணிகண்டன் என்ன பண்றாங்கன்னா, மன்னிப்பு கேட்கிறாங்க. மணிகண்டன் அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, இது எல்லாமே இறைவனுடைய நாட்டத்துப்படி தான் நடக்குது, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த சபரியில இருக்கக்கூடிய அந்த மலையில போய் நான் தவம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் தவம் இருக்கிறாங்க. அதன் பிறகுதான் அந்த ஒரு நாள் அரசன் அந்த தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக போகக்கூடிய நேரத்தில் அங்க தவத்தில் இருக்கக்கூடிய மகன் தந்தையை பார்த்த உடனே எந்திரிக்க முற்படுறாரு. அப்ப அந்த தன்னுடைய கையில இருந்த அந்த அங்க வஸ்திரத்தை தூக்கி அவங்க காலில் போடுறாங்க. காலில் போடக்கூடிய காலில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டுது. இன்னைக்கும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிலையில காலில் ஒரு முடிச்சு இருக்கும்னு சொல்லி செய்திகள் சொல்லுது. அப்ப என்னன்னா, அவங்க எந்திக்க கூடாது, நீங்க கடவுள் தன்மையில் உள்ளவங்க தான் நீங்க, அதனால எந்திக்க, எனக்காக நீங்க யாருக்காக எந்திக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்காக காலில் முடிச்சு போட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்படிதான் அங்க சபரிமலையில அந்த ஐயப்பனுடைய வரலாறு ஆரம்பிக்கதான் நமக்கு வரலாற்று பதிவுகள் நமக்கு தெரிவிக்குது. சாமி ஐயப்பன் தான் இறுதியா வந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியத இந்த வரலாற்று பதிவுகள்ல இருந்து நாம தெரிந்து கொள்ள முடியும். காரணம், இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, கிபி 900 இருந்து 1300 இடைப்பட்ட காலத்துல தான் சாமி ஐயப்பனுடைய அந்த அனைத்து செயல்பாடுகளும் நடந்திருக்குது. ஆனால் சில வரலாற்று பதிவுகள் என்ன சொல்றாங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி மாலிகபூருடைய படையெடுப்புனால தான் பாண்டியர்கள் அங்க இருந்து தப்பித்து கேரளாவுக்கு வந்திருக்காங்க, அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த பந்தல அரசாட்சியை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கூற்றை பகுப்பாய்வு செய்து பார்க்கணும். என்ன காரணம்னா, அலாவுதீன் கில்ஜியினுடைய ஆட்சின்னு சொல்லக்கூடியது கிபி 1290க்கும் 1320க்கும் இடைப்பட்ட காலத்துல தான். அலாவுதீன் கில்ஜி கூட மாலிகபூர் சேர்ந்தது 1299 1300 இடைப்பட்ட காலத்துல. அதே மாதிரி மாலிகபூர் தமிழகத்துக்கு மேல படையெடுத்து வந்தது 1311. ஆனால் பந்தளம் அரசாட்சின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டங்களுக்கு முன்னாடியே கிபி 903 தான் உருவாக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியத வரலாற்று தரவுகள் வாயிலா நாம தெரிந்து கொள்ள முடியுது. அப்படின்னா இந்த பந்தள அரசாட்சி பாண்டியர்களால் தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது மறுக்க முடியாது. இப்ப எதனால பாண்டியர்கள் பாண்டிய தேசத்தை விட்டுட்டு கேரளாவை நோக்கி பயணிக்க வேண்டிய காரணம் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுல நமக்கு வரும்ல. அதற்கான காரணத்தை நம்ம வரலாற்று பதிவுகளை தேடி பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன வருதுன்னா, கிபி 900க்கு முற்பட்ட காலங்கள்ல பாண்டியர்களுடைய இடைக்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. அதே மாதிரி அப்ப சோழர்கள், பல்லவர்கள், களப்பிரார், நாயக்கர்களுடைய ஆட்சியும் அங்கங்க நடந்துட்டு இருக்குது. இவங்க வலிமையா இருக்கிறாங்க. இவங்க கூட தொடர்ந்து உள்நாட்டு பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனைகள்ல இருந்து தங்களை பாதுகாத்து தங்களுடைய அடுத்த தலைமுறையும் ஒரு பாதுகாப்பாட்டு கொண்டு வரதுக்காக தான் சில பாண்டிய மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து இடம் மாறி கேரளாவை நோக்கி பயணிக்கிறாங்க. இந்த கேரளாவை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கதான் செய்யுது. இந்த இடைக்கால பாண்டியர்கள்ல கடைசி பாண்டிய மன்னன் சேரன்
மன்னனோட திருமண பந்தத்தை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. அப்போ அதனாலதான் இந்த சேரன் மாதேவின்னு சொல்லக்கூடிய இடமும் வரதுக்கு காரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடியது அந்த வரலாற்று பதிவுகள் வந்து சொல்லுது. அப்போ சேரன் மன்னனுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு இருந்ததா இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள முடியுது. இந்த நம்பிக்கையில தான் பாண்டியர்களுக்கு பாண்டிய தேசத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அங்க இருந்து இந்த கேரள மண்ணில் இருக்கக்கூடியவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் இங்க இருந்து சில பாண்டியர்கள் வந்து பயணிக்கிறாங்க. ஒரே அடியா முதல்ல போனாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ஆரம்பத்துல இந்த வள்ளியூர், தென்காசி இந்த பகுதியில கொஞ்ச காலம் இருந்திருக்காங்க. அங்கேயும் அவங்களுக்கு உபத்திரம் அதிகரிச்ச காரணத்தினாலதான் அங்க இருந்து இந்த பந்தலம்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு போறாங்க. அங்க போயிருந்த பாண்டிய மன்னர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் கிபி 903 இந்த பந்தல அரசாட்சியை வந்து அங்க உருவாக்குறாங்க. அப்போ கிபி 903 காலகட்டத்துல தான் பந்தல அரசாட்சி வந்து உருவாகி இருக்குதுன்னு சொல்லக்கூடியத இந்த வரலாற்று பதிவுகள்ல இருந்து நாம தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, இதுதான் உண்மைன்னு சொல்லக்கூடியத சாமி ஐயப்பனுடைய அந்த வரலாறுல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். காரணம், சாமி ஐயப்பனுடைய வரலாறு நடந்ததா கருதப்படக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா கிபி 900க்கும் 1300க்கும் இடைப்பட்ட காலத்துல தான். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல தான் சுவாமி ஐயப்பனுடைய அந்த மகிழ்ச்சி அரக்கியினுடைய வத சம்பவம் நடந்தது எல்லாம் இந்த காலகட்டத்துல தான். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல அலாவுதீன் கில்ஜி அண்ட் மாலிக் கபூருடைய படையெடுப்பு தான் பந்தல அரசாட்சியை உருவாயிருக்குன்னு சொல்லக்கூடிய கூற்று முற்றிலும் தவறுன்னு சொல்லக்கூடியத இந்த பதிவுகள் வாயில நாம தெரிந்து கொள்ள முடியுது. அதே நேரத்துல மாலிக் கபூருடைய வருகைக்கு காரணமா இருந்ததும் பாண்டிய மன்னர்கள் சொல்லக்கூடியதே நாம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த நேரத்திலையும் மாலிக் கபூர் இங்க வருகையின் போது இந்த பாண்டிய மன்னர்கள்ல சிலர் வரதற்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். அதன் பிறகு இந்த பந்தல அரசாட்சி மிக வலிமையான அரசாட்சியா தொடர்ந்து 1820 காலகட்டம் வரைக்கும் நீடிச்சிருக்கு. இறுதியா இந்த பதிவுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கிபி 9 அல்லது 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல கடவுளே, அதாவது சுவாமி ஐயப்பனே அவதரிச்ச காலகட்டத்துல கூட இந்த பூமியில பல குழப்பங்களும் பல போர்களும் பல சச்சரவுகளும் இருந்துட்டு தான் இருந்திருக்குதுன்னு சொல்லக்கூடியதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க முற்படணும்னா, இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுய ஒழுக்கத்தை அவன் பேணி நடந்தா மட்டும்தான் இங்க எல்லாமே சாத்தியப்படுத்தப்படுமே தவிர கடவுளால கூட சில விஷயங்கள் இங்க செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடியத புரிந்து கொள்வதற்காக தான் இந்த சாமி ஐயப்பன் வரலாறும் அந்த 18 படிகள் தத்துவத்தையும் மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றதுக்காக அந்த நிகழ்வுகளை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடியதை மட்டும் நாம புரிந்து கொள்ள முடியுது. அதனால கடவுள் எல்லாம் செய்வார்னு சொல்லக்கூடியதை இதுல இருந்து நாம நம்பணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்குறியோடு இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.